வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென்மேற்கு வங்கக்கடல், மேலும் தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக வட தமிழகம் சென்னை ஒட்டி தாழ்வு நிலை நிலை கொண்டது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மெல்ல இந்த நிகழ்வு தரையேறி மேற்கு அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். இந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பிறகும் ஒரு நல்ல மழைப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். கடுமையான மழை வருவது போல் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் காலை 9 மணிக்கு பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மேகம் விலகும். ஆனால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று ஒரு மந்தமான வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது. வெயிலும் இருக்கும், மேகங்களும் சூழ்ந்திருக்கும். அதேபோல் இன்று காலை நேரங்களில் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் புறங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று காலை 9 மணிக்கு பிறகு மழை விலகி இன்று தமிழகத்தில் இன்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு காற்று இணைப்பு இன்று பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை. இன்று கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குறைவான மழை. நேற்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, மிக கனமழை வரை டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்தோம். ஆனால் கனமழையே கிடைத்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் 6 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், மேலும் பெரும்பாலான இடங்களில் 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் என்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்துள்ளது. ஆனால் குறைவான பரப்பு என்பது பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்துள்ளது. ஆனால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவாக நேற்று அமைந்துள்ளது. இன்றும் கடல் ஓரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி, விருதுநகர் இந்த இடங்களுக்கும் இன்று அங்கே நேற்றை விட இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதைவிட கூடுதலான இடங்கள் என்பது தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதே வேளையில் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி, பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதே வேளையில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதியும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கூடுதலான பரப்பு என்பது கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி, வால்பாறை இந்த இடங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானலுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதே வேளையில் நீலகிரிக்கும் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும். தெற்கு பகுதி ஓரிரு இடங்கள், வடக்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதே வேளையில் ஈரோடு மாவட்டத்திலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று சற்று கூடுதலான பரப்பில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் நாகப்பட்டினம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்கள்லாம் நல்லா கூடுதலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு வடக்கே நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும். பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சி, மேலும் கரூர், நாமக்கல், திருச்சி, மேலும் அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று மழை குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏதாவது ஒரு இடங்கள் மழை கிடைக்கலாமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. காற்று இணைவு இன்று பெரிய அளவில் உள் மாவட்டங்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. இதன் காரணமாக குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். ஆனால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவில் பரவலான மழைப்பொழிவு, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கும் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஆனால் இன்று டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடல் ஓரங்களில் இன்று
கூடுதலான பரப்பில் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. நாளை மே மாதம் 17ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். அதிக நேரங்கள் கடலோரங்கள். மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மதியம் மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மழை தொடங்கி தமிழகத்தில் படிப்படியாக மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும். எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் மே 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த கணவாய் பகுதியில் காற்று படிப்படியாக அதிகரிக்கும். காற்று அதிகரிக்கும் என்பதால் குறைவான மழையை கணவாய் பகுதியில் கிடைக்கும். கிழக்கு சில மழைப்பொழிவு கூடுதலான பரப்பிலும் மழை கிடைக்கும். கூடுதலான மழைப்பொழிவும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை அந்தமான் சுற்று வட்டாரங்கள், நிக்கோபார் தீவு இந்த இடங்களில் தென்மேற்கு பருவமழை இன்று துவங்குகிறது. இந்த தென்மேற்கு பருவமழை படிப்படியாக முன்னேறி மே 25, 26 தேதிகளில் கேரளாவிலும் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையான அறிவிப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 25, 26 தேதிகளில் கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி பயணித்து அரபிக்கடலில் போய் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக அதிகரிக்கும். இப்போது கணவாய் பகுதியில் பெரிய அளவில் காற்று இல்லாவிட்டாலும் வருகிற நாட்களில் மே 19ஆம் தேதி படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் மே 20, 21, 22 தேதிகளெல்லாம் காற்றின் வேகம் வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. இந்த பொள்ளாச்சி கணவாய் பகுதி, மேலும் இந்த ஆரல் வாய்மில் கிளையம் கணவாய் பகுதி, செங்கோட்டை கணவாய் பகுதியெல்லாம் வருகிற நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும். அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாக இருக்க வாய்ப்பது. இப்போதைக்கு குமரிக்கடல், மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி, இன்று மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும். நாளை முதல் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். 40 முதல் 50 கிலோமீட்டர், இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும். பெரும்பாலும் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வரும் நாட்கள் மீனவர்களுக்கு சற்று அச்சுறுத்தலாக காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் இப்போது மழை இன்று ஒரு நாள் மட்டும் மழை குறைவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் நாளை முதல் படிப்படியாக அதிகரிக்கும். வரும் நாட்கள் இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மேலும் கரூர், நாமக்கல் இந்த இடங்கள்லாம் வரும் நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 22ஆம் தேதிக்குள் ஒரு நல்ல மழைப்பொழிவு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும். அதேவேளை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் வரும் நாட்கள் காற்றுப்பகுதிக்கு குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மே 20ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் காற்றுப்பகுதிக்கு குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.